சண்டே ஆஃப்டர்நூன் மீன் குழம்பு மீன் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ அப்பா வரும்போதே வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு எப்போவுமே ஃபேவரெட் அப்படின்னா சங்கரா மீன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குழம்பாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து தலைப்பகுதியை வந்து குழம்பு வச்சுப்போம். அண்ட் வால் பகுதி வந்து ஃப்ரை பண்ணிப்போம். மீன் குழம்புல வந்து லாஸ்ட்டாக வந்து மிளகு, சீரகம், வெந்தயம் இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நான் எப்போவுமே வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். தென் வந்து நான் ஃபுட் கலரும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவலோடு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி, நெல்லை கருப்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள், பெரியம்மாவங்க, அம்மாவங்க, நெக்ஸ்ட்டு குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து காரமணி வடை, அது அலசந்தில் வடைன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம். தென் போலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். காரமணி வடை எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து உள்ளே வேகாத மாதிரி இருந்துச்சு. அம்மாவங்க அதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து போலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெய் நல்லா அதிகமாக விட்டு. அண்ட் பஜ்ஜீஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாழைக்காய் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி. பஜ்ஜியும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேவரெட் வந்து போலி தான். போலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பால் ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பல்பியோ கிரேப் ஃப்ளேவரில் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.